ஸ்டைல பார்த்தா செம்மையா அடி வாங்கிருப்பான் போல இருக்கு. அண்ணாத்தா அடிச்ச அடியில ஒரு ஆடி கூட எடுத்து வைக்க முடியல அண்ணாத்தா. அந்த பாரிங்கான ஒய்ப்புக்கு சாதாரண பேய் இல்ல அண்ணாத்தா, ரத்தம் ஏற்படுது காட்டேரு அண்ணாத்தா. ஒவ்வொரு அடியும் புல்லட் ட்ரெயின் மாதிரி பாயுது அண்ணாத்தா. அது மட்டும் இல்ல அண்ணாத்தா, அவ கூட 4 டம்மி பீஸ் இருக்கிறாங்க அண்ணாத்தா. அந்த பொம்பளை சமாளிச்சா வீடு நமக்கு தாங்கிற. ஐயோ, அது சாதாரண பொம்பளை இல்ல அண்ணாத்தா, ஒரு பொம்பளைக்கு 100 பொம்பளை சமானத்தா. சரி பாத்துக்கலாம் விடு, வேஷத்தை கல வேட்டைக்கு போகலாம். இவனே பஞ்சரான மாதிரி வந்து நிக்கிறான், எங்க நமக்கு வீடு கிடைக்க போகுது? டேய் சொட்ட வாய மூடுறா, தொண பேசிக்கிட்டு. ஏய், இன்னைக்கு நானா அவளான்னு பாத்துறேன். டேய் எங்கடா என் மாப்பிள்ள, யாரா அவ? இன்னைக்கு அவளை நான் வெட்டா விட மாட்டேன்டா. இந்த வெள்ளக்காரி கலந்த சீவா விட மாட்டேன். டேய் இந்த வர்றேன்டா. எங்கடா மாப்பிள்ள, எங்கடா அவ? சொல்லுங்கடா, இல்ல உங்க கலந்த. ஏய் மரியாதை சொல்லிருங்க, அவ எங்க? மாப்பிள்ள பாரின்னு போனானா இந்தியாவுக்கு வந்தோடனே நேர என் வீட்டுக்கு வராம இங்கே இருக்கடா வந்தா. அவனை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன் தெரியுமாடா உங்களுக்கு? நான் கல்யாணம் கூட பண்ணாம அவனை தூக்கி தோல்ல போட்டு வளர்த்தேன்டா. அவன் இன்னைக்கு ஒரு வெள்ளைக்காரியை கட்டிட்டு இங்க வந்திருக்கான். நான் விட மாட்டேன், அந்த வெள்ளைக்காரி தலையை ஜீவாம விட மாட்டேன். கூப்பிடுறாவல, டேய் கூப்பிடுறா. இந்த பாரு என் மாப்பிள்ளை நல்லவன், பாடல நல்லா இருக்கான். அவ பேரை கெடுக்க வந்திருக்க அந்த சிரிக்கி தலையை விட மாட்டேன். டேய் கூப்பிடுறாவல, இன்னைக்கு நானா இல்லாத பாத்துறேன். கூப்பிடுறீங்களா இல்லையா? டேய் வெள்ளைக்காரி மேலதான் இருக்கா, மேல இருக்கா. இன்னைக்கு அவன் தலையை ஜீவா விட மாட்டேன். ஏய் மரியாதை இறங்கி வா. யாரா இவன்? எங்க இருந்து பிடிச்ச அந்த லூச? இவன் போற வேகத்தை பார்த்தா ஒரு தலை உருளுமா 2 தலை உருளுமானே தெரியல. இவர் வந்து மார்சலோட மாமா. நேத்து மார்சல் செல்லுக்கு இவர் போன் பண்ணாரு. எடுத்து பார்த்தா இந்த ஆளோட போட்டோ இருந்தது. சரி யாரா இருக்குன்னு போன் எடுத்தா மார்சல் நினைச்சு உருகிட்டாரு. மார்சல் இல்ல அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவனோட புது பொண்டாட்டி பத்தி சொன்னேன். அவ்வளவுதான் மனுஷன் பொங்கி எழுந்துட்டான். நான் இன்னைக்கு காலையில மார்சல்கிட்ட போயிட்டு ஆட்டோ வெப்சில இருக்குடா, கொஞ்சம் வண்டி குடுறா மாப்பிள்ளன்னு சாவியை வாங்கிட்டு அங்க போனேன்டா. அங்க இருந்த ஆளை கூட்டு வந்துட்டேன். இனி நம்ம பிரச்சனை இல்ல, எல்லாத்தையும் அவன் பாத்துக்கிடுவான். நீ என்னதான் சொன்னாலும் அந்த வெள்ளைக்காரி தலை ஜீவமா போக மாட்டேன். ஆமா நான் சொல்றத கொஞ்சம். நான் ஒண்ணு கேக்குற மாதிரி இல்ல, அந்த வெள்ளைக்காரியை கூப்பிடு. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், எங்க அப்பாவை போலதான் நானும். நடந்தது என்னன்னா, என்னது மாப்பிள்ளை மேல பாக்குறான். மருந்து சாப்பிட்டு படுத்துக்கு. பாத்து எழுந்துரு. யாருன்னு இந்த பொண்ணு? நான் வேலை செய்யற பங்களாவில் தங்கி இருக்கிற பசங்க இந்த புள்ளைய நாசம் பண்ணிட்டானுங்கம்மா. நானும் மச்சானும் தான் இந்த பொண்ணை காப்பாத்தி கூப்பிட்டு. நல்ல வேலை ஒன்றும் ஆகலம்மா. இந்த பொண்ணு செத்துட்டு தான் அவனுங்க நினைச்சிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டுற வரைக்கும் இந்த புள்ளைய நிதாமா பாத்துக்கணும். இந்த பொண்ணு பார்த்தா பாவமா இருக்குன்னு நீ கவலைப்படாதன, நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு அவனுங்களுக்கு ஏதாவது ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். சரி விடுமா, நல்லதே நடக்கும். உன்னை நம்பிதான் இந்த பொண்ணை ஒப்படைக்கிறேன். இந்த பொண்ணுக்கு அவ காதலன் கிடைக்கணும். அதுக்கு நாம இப்ப என்ன பண்ணணுமோ அதை பத்தி யோசிப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா இருக்குன்னு. சொல்லுமா. அவனுங்களே இந்த பொண்ணை வச்சே பழி வாங்கணும்னு. அந்த பொண்ணோட லவ்வரை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு அந்த பொண்ணு பேயா நடிக்கணும். என்ன பண்ணலாம்? அந்த பொண்ணு பேயா நடிக்கணும்னா சுடுகாட்டுல இருக்கிற எலும்பெல்லாம் எடுத்து கடகடன்னு கடிக்கணும். கள்ளிப்பால அப்படியே குடிக்கணும். உயிரோடு இருக்கிற கோழிய அப்படியே முழுங்கணும். அது மட்டும் இல்ல, கைத்துல மலமலன்னு மேலே ஏறணும், போன மாதிரி தொங்கணும், கலகலகலன்னு சிரிக்கணும். அது மட்டும் இல்ல, எரிஞ்ச சாம்பெல்லாம் அள்ளி உடம்பெல்லாம் அப்பிக்கணும். ஊரெல்லாம் போகணும், மக்கள்லாம் அப்படி பயந்து ஊரெல்லாம் ஓடிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கணும். நடந்து வரும்போது ஜல் ஜல் அப்படின்னு சத்தம் வரணும். அப்புறம் மல்லிகைப்பூ வாசம் இந்த ஊருக்குள்ள நல்லா வீசணும். அது மட்டும் இல்ல, எரியிற பணத்தை அப்படியே புடுங்கி கழுத்துல போட்டுக்கிட்டு ஒருத்தருவா போகணும். பேய் வருதுன்னு எல்லாம் ஓடுவாங்க. நான் தேடுன சரியான ஆள் நீங்க தான். வாங்க போலாம். மாப்பிள்ள நீ இவ்வளவு நல்லவனா இருப்பது தெரியாம போச்சே மாப்பிள்ள. இதெல்லாம் தெரியாம கத்தி எடுத்துட்டு விட்டு வந்துட்டீங்க மாமா.
ஏன்டா ஓவர எமோஷன் வருது? டேய் போட்டான்டா. ஐயா போட்டா சொன்ன மாதிரி செஞ்சிட்டாடா மாப்ள. வெயிட் ஒண்ணு இல்ல மாப்பிள இவன். அவசரப்பட்டு முடிவு எடுத்து இவனுங்க வேற இருக்கானுங்க, நம்ம யாருன்னு தெரியக்கூடாது. உயிரோட இருக்கா? அப்பா 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 ஏன் பாடுறீங்க? மாப்பிள புடிங்க மாப்பிள ஏன் பாடுறீங்க? சொல்லிட்டேன். முடியுமா சாவலியா? வாடா கீழ போய் பாத்துக்கலாம். உனக்கு இருக்கடி ஒரு நாள். என் மாப்பிள அருமையான மகளா புடிச்சிட்டானே. நல்ல மனசு அவளுக்கு. அவசரப்பட்டு என் மகளை வெட்டிச்சாங்க பார்த்தனே. ஐயோ, உண்மையிலே கொடுத்து வச்சவன்டா நீ, கொடுத்து வச்சவன். மகளே நீ நல்லா இருக்கணுமா. சொந்த பொண்ணா இருந்தா உனக்கு இப்படி அமையாதுமா. தம்பி என்ன கொண்டு டிராப் பண்ணிட்டு வாங்க. தலைவலி தம்பி தலைவலியா? தம்பி என்ன கூட டிராப் பண்ணிட்டு வாங்க. எனக்கு வயித்துல வலி. வயிற்று வலியா? ஏன் தம்பி? தம்பி என்ன கூட டிராப் பண்ணிட்டு வாங்க. இடுப்பு வலிக்குதியா? இடுப்பு தானே வலிக்குது. சரிங்க, கைதானே பிடிக்க போகுது. என்ன கூட டிராப் பண்ணிட்டு வாங்க. அப்பா லூசாயா நீ? லூசா? இடுப்பு என்ன 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. மரியாதையா போயிடு சொல்லிட்டேன். என் மூளை சூடு பத்தி உனக்கு தெரியாது. ஒழுங்கா போயிடு. ஆளை மூஞ்சி பாரு. ஆளையால் உதைக்க வராடுல மாப்பிள்ள. எல்லாரும் உதைக்கிறாங்க மாப்பிள்ள. நான் எங்க எங்க இருந்து போவேன்? புடிச்சாங்க? பெரிய வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னா லூசா இருக்கான். டேய், பெருசு சொன்ன மாதிரி பணத்தை தோண்டி பார்ப்போம். உள்ள எதுவும் இல்லைன்னா வந்திருக்கிறது ரூபாவா இல்லைன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அப்படி உள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா வெளியே எடுத்துருவோம். எடுத்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம். என்னடா சொல்கிறேன்? டேய் இதெல்லாமா நம்புறீங்க? டேய் அவன் சொல்றதான் கரெக்ட். அப்பதான் நமக்கு எதுவும் பிரச்சனை வராது. தோட்டக்கார வீட்டில் மம்பட்டியும் கடப்பாறை எடுத்துருவாங்க. தோண்டி பார்த்துடலாம். ம். டேய் சொன்னதை செய். போங்க. டேய் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. நமக்கு நாமே குழி தோண்டிக்கிறதுக்கு சமம் சொல்லிட்டேன். டேய் டேய் சொல்றத பேசாம வாடா. செய். கிளம்புங்க. பெருசு 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 எழுப்பதியா மாமா அப்பதான் ஏன் படுத்தாரு. கொஞ்சம் அர்ஜென்ட்டா மண்வெட்டியும் கடப்பாறையும் கொடுங்க. இந்த நேரத்துல இருக்கியா? அர்ஜென்டியா? கொஞ்சம் அர்ஜென்ட் கொடுங்க. இது வரேன். கொடியா ம் ம் போதல் இருக்கான் பாரு. தம்பி, மார்ஷல் தம்பி, ஒரு நிமிஷம். மார்ஷல் தம்பி இங்க வாங்க. என்னண்ணா? உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க 3 பேரும் ம் எங்க வீட்டுக்கு வந்து ம் கடப்பாறை மண்வெட்டியும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா ம் செத்து போன பொண்ணோட பாடி எங்க இருக்கன்னு தோண்டி பார்க்கத்தான். அதை நீங்க தான் எப்படியாவது தடுக்கணும். இதை சொல்ல தான் நான் இங்க வந்தேன். சரி நீங்க போங்க, நான் சரி பார்த்து. தம்பி.
டேய் மச்சான் தோண்டலாமா? தோன்றா. சரி. ஏய் நீங்க தோண்டு. ஏய் என்கிட்ட கொடு. அங்க யாரா வராங்களா பாத்துக்கோ. பாத்து மாப்ள. என்ன பண்றீங்க? இப்ப போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, சீக்கிரம். சபாஷ். தோண்டுங்க. நீங்க எவ்வளவு தோண்டினாலும் உள்ளேயும் நான் தான் இருப்பேன், வெளியவும் நான் தான் இருப்பேன். பயந்துட்டாங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சூப்பர். ரூபா, அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. நம்ம நாடகத்தை இதோட நிறுத்திப்போம். நீ போய் அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு. போய் சொல்லு ரூபா, அந்த பசங்களை பார்த்தா பாவமா இருக்கு. அவங்க பாவம்னா நான் என்ன பாவியா? அவனுங்க செஞ்ச தப்புக்கு நீ பரிகாரம் தேடுறியா? உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும். தாலி அறுத்தவன் உயிரை எடுத்தே தீருவேன். வேணும், எனக்கு வேணும். அந்த 3 பேரோட உயிர் எனக்கு கண்டிப்பா வேணும். அவனுங்க உடல் இந்த பூமிக்கு உரமாகணும். காமெடி பண்ணாத, லொல்லுக்கு அளவே இல்லாம போச்சு. சரி சரி, நானே போய் அவங்கள கூட்டிட்டு வர்றேன். நீ இங்கேயே இரு. உக்கார.
சரக்கு இருக்கா? போய் எடுத்துட்டு வா. போய் எடுத்துட்டு வா. தம்மு இருக்கா? வேணாம் ரூபா, சொன்னா கேளு. குடுறா. வேணாம் ரூபா. எடு. என்னடா என்ன பண்ற? பத்தாவாய். போடா வெளிய. போடா. இந்த காட்டுல பெரிய கெஸ்ட் ஹவுஸ் கட்டணும்னு சொன்னேன், ஒன்னும் கட்டல. எப்பதான் கட்ட போறீங்க? பிளான் பண்றேன், கூட்டி சீக்கிரத்துல கட்டிட்டோம்டா. நம்ம கட்டுறோம் தல. ஏய் ஆடாம வாடா. ஏய் நல்ல யாரா அவன்? கொஞ்சம் கூட மதிக்காம உட்கார்ந்து யாரும் முன்னாடி நக்கல உட்காந்துக்கிற. இறங்கடா கீழே. என்னண்ணா வேணும் இப்போ உங்களுக்கு? காமாச்சி கஞ்சி ஊத்துறான், சுட்டு வேணும். துட்டு இல்லைண்ணா. கஞ்சி ஊத்த துட்டு தரலன்னா காமாச்சி உன் கண்ணை கூத்தும். இப்போ என்னண்ணா உங்களுக்கு துட்டு தானே வேணும்? அங்கே வெளிநாட்டுல இருந்து பங்களாக்கு ஆள் வந்திருக்காங்க, அங்கே போட்டிங்கன்னா நிறைய துட்டு கிடைக்கும். தல வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான்னு சொல்றான், அங்க அல்கா போய் பல்கா வாங்கிட்டு வந்துடலாம். கரெக்ட், போலாம். தலை ஏதோ காமாட்சிக்கு கூழ் ஊற்றணுன்றீங்க, இந்த அங்கே வீடு சார்பா 10 ரூபா. ஏய் 10 ரூபாய் படம். தலைவருக்கு அது பிச்சை காசு, எங்களுக்கு சைடு இருக்கு. உங்கடா போங்க, பசம மாட்ட போறீங்க. பெருசு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய தப்பு பண்ணிட்டோம், அதுக்கு தண்டனையா தினம் செத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா அந்த பணம் தான். அந்த பணத்தை மட்டும் அப்புறப்படுத்திட்டீங்கன்னா நாங்கள் நிம்மதியாயிருவோம். தம்பி, பணத்தை தோன்றது இப்போ ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. மார்ஷல் வெளிநாட்டுக்கு போனா மட்டும்தான் அதை பத்தி யோசிக்க முடியும். புரிஞ்சுக்க தம்பி. சரி, வேற ஏதாவது வழி தான் சொல்லு பெருசு. ஏங்க இப்ப ஃபீல் பண்ணி என்னங்க பண்றது? எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாண்டுருப்பீங்க, 1 2? யோ தேவையில்லாம பேசாத. பாத்தியா வேற பண்டி, இதான் தோட்டக்காரன்ல ஐடியா கேட்டா இப்படிதான். யார் உங்களை கேட்க சொன்னது? மாமா இவங்க சவகாசம் வேணாம்னு சொன்ன கேட்டீங்களா மாமா? சிவன் சொத்து குலநாசம் வாங்க, சக்தி வாசம் சவமயம் வாங்க மாமா. ஐயா நீங்க வந்ததே நான் பார்க்கல, உட்காருங்க. காஃபி பரவாயில்லம்மா, பரவாயில்லம்மா. தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, போய் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்கய்யா, எடுத்துக்கங்க. இல்ல வேணாம். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல டீ ரொம்ப சூடா இருக்குது, அதான். ஓ, சூடு ஆகாதோ? எங்கடா டேய், நான் சொன்னல இப்போ வந்துச்சுல. ஆமாடா. பார்த்தல நீ மச்சான், இது குழந்தையோட சவுண்ட் கேக்குதுடா. அங்க கேக்குதுடா. ஆமாடா. டேய் அங்கதான்டா கேக்குது. வாங்கடா பார்க்கலாம். டேய் குழந்தை சத்த காத்துல இருந்தாடா கேக்குது. ஆமாடா.
வாங்கடா வாங்க வாங்கடா வாங்க தண்ணிக்குள்ள துரத்து விளையாடலாம் உள்ள குதிங்கடா விளையாடலாம் வாங்க எங்கடா போயிட்டா எங்கடா போச்சு டேய் மச்சான் நல்லா மாட்டேன் என்ன பண்றது என்னடா ஒண்ணுமே புரியலையே டேய் என்னடா முட்டை மண்ண சத்தம் கேக்குது ஆமா மச்சான் சரி போய் பார்க்கலாம் என்னடா இங்க மட்டும் மழை பெய்யுது என்னடா மச்சான் நம்ம லைஃப் இப்படி ஆயிப்போச்சு தானா தலையை கொடுத்து தூக்குல தொங்கின கதை ஆயிப்போச்சுடா குடிக்கிற சரக்கு தொண்டைக்குழியை விட்டு கீழே இறங்க மாட்டேன்டா டேய் ரூபா வரா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க எல்லாரும்? சொல்லுங்க. டைம் என்ன ஆகுது? இன்னும் சாப்பிட வராம இருக்கீங்க? உங்க கூட சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? வாங்க போய் சாப்பிடலாம். ஏங்க சொல்லுங்க. நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சீக்கிரம் வந்துருங்க. ஏங்க கூட்டிட்டு வாங்க சீக்கிரம். சாப்பாடா வேணாம் மச்சான் வேண்டாம் என்னடா ஒயிட்டு ஏன் தள்ளி போற நான் வரேன் எவனாவது வெளியில தப்பிச்சு போகணும்னு நினைச்சீங்க கொன்னுடுவேன். போயிட்டா மச்சான் ஐயோ முடியலடா அம்மா எங்கடா போச்சு போயிட்டா மச்சான் மாப்பிள்ள வேணாண்டா என்ன போட்டு உருட்டி எடுத்துட்டாடா என்னை விட்டு யாரும் போயிடாதுங்கடா வேணாண்டா வயசு வந்து என்னை விட்டு போயிடாதுங்கடா ரூபாவுக்கு கன்ஃபார்மா பேய் பிடிச்சிருக்கு மச்சான் அவ பேதாண்டா முன்னாடி பேய் யாரு இவனுங்க யாரு தங்கம் சாரி பாஸ் யாரா இந்த புள்ளப்பூச்சி பயலுக யாரு இவனுங்க சுத்தி ஏய் நிக்கிறாங்க என்ன பாக்குறீங்க அண்ணாத்தா வந்திருக்கிறாரு வணக்கம் சொல்ல மாட்டீங்களா என்னடா லுக்கு ஏய் என்ன பாக்குற அண்ணன் தான் இந்த ஏரியா தாதா கேட்டுக்குங்க ஏய் அதை விடு காமாட்சிக்கு கஞ்சி ஊற்றணும் காசை கொடு காமாட்சி கஞ்சி குடிக்க பகல்ல காசு கேட்காதா நைட்டு தான் கேட்குமா எங்க தலை பகல்ல பாமானுங்களுக்கு கஞ்சி ஊத்திட்டு நைட்ல தான் பகவானுக்கு கஞ்சி ஊத்துவாரு அதெல்லாம் உனக்கு எதுக்கு காசை கொடு ஏய் எங்க வந்து என்ன கேக்குறீங்க போங்கடா அட்டல்லக்கடி உட்டல்லக்கடி கும்மல்லக்கடி தக்காளக்கடி யார்கிட்ட என்ன பேசுற மூஞ்சி மேல கைய வச்சா மூஞ்சி காணா போயிடும் புரியுதா என்ன டேய் உரா குப்பத்து சார்
உள்ள ஹவுஸ் ஓனர் அம்மா இருப்பாங்க, போனீங்கன்னா ஃபுல்லா கொடுப்பாங்க, போய் வாங்கிக்கோங்க. தல சில்லறைகிட்ட பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணோம்னா வாங்க உள்ள போய் கரன்சியை பார்ப்போம். எல்லாம் வந்து வச்சு உள்ள போய் கரன்சியை பார்த்துட்டு அப்புறம் உங்களை வந்து கணக்குல வச்சுக்கிறேன். நல்லா கொடுப்பாங்க. என்னடா வீட்ல ஒத்திக்கா? ஏய் பொம்பளை ராஜேண்டா. அதா காமாட்சி கஞ்சி ஊத்துறான், லம்பா எட்டுனா பார்க்கலாம். இதான் பாரு ரசீனா. டல்லுக்கடி உட்டாலுக்கடி கும்மாலுக்கடி தக்காளுக்கடி காமாட்சிக்கு கஞ்சி ஊத்துன்னு காசு கொடுடி. தூக்குடாவல பாபே காலி பண்றாவல பொம்பளை இந்த அடி அடிக்கிறா. Yeah.